வணக்கம். திருவாரூரிலிருந்து நாகராஜன், மாவட்ட செய்தியாளர். இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது என்ன போராட்டம்னா, திருவாரூர் நகராட்சி நகராட்சி பற்றி இந்த பெருந்தரக்குடி கிராமங்கத்த நகராட்சியோடு இணைக்கணும் அப்படின்னு இந்த போராட்டமா இணைக்கணும்னு சொல்லி தமிழக அரசும், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் சேர்ந்து சொன்னதுனால, அவங்க சேர்ந்து ஒண்ணும் பண்ணாது தம்பி. இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காத்திருப்பு போராட்டமா இது இன்னைக்கு தொடர்ந்து காலையில இருந்து காத்திருப்பு போராட்டமா இங்க அமர்ந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராமத்தை நகரத்தோட இணைச்சா இங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பட்டியலின மக்கள் கிட்டத்தட்ட 90% இருக்காங்க. அவங்க வந்து ஏழை எளிய மக்கள் அவங்க. அவங்களுக்கு பார்த்தோம்னா வீடு குடிசை வீடு தான். அவங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் இதனால கட் ஆயிடும். அதே மாதிரி பார்த்தா பிரதம மந்திரி வீடு கட்டு திட்டம் இதுல இருந்து கட் ஆயிடும். இது எல்லாமே அவங்க கண்டிச்சு இந்த நகராட்சி நகராட்சியோடு இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம், நகராட்சி முற்றுகை போராட்டம், மாவட்ட ஆட்சியர் முற்றுகை போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு வந்தாங்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா காத்திருப்பு போராட்டம் இன்னைக்கு காலையில இருந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு கிராம மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி பெருந்தரக்குடி ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக அமர்ந்து காலையிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வராங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் அதிகாரம் கட்சி மற்றும் விசிக, திராவிட முன்னேற்ற கழகக்காரங்களே இருக்காங்க அதுல. அதிமுக காரவங்க எல்லா கட்சிக்காரங்களும் கலந்து இந்த போராட்டமானது தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா மக்கள் அதிகாரம் சார்பா சண்முக சுந்தரம் தான் பேட்டி அளிக்கிறாரு. அந்த பேட்டி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்ப்போம்.